Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. Let us start our today's session, the chapter Chemical Bonding, class 11. So இந்த chapterல நாம chemical bonding na என்னன்றதை discuss பண்ண போறோம். அதுக்கு முன்னால we know the matter. Matterன்றது actually made up of atoms. இந்த atomsன்றதை நாம element consider பண்ணோம்னா the elements they do not exist in independent state. அவங்க independent exist ஆக மாட்டாங்க. Except inert gases மட்டும்தான் அவங்களோட மோனோ அட்டாமிக் ஸ்டேட்ல இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் ஆறாங்க. பட் மற்ற எந்த எலமெண்ட்டுக்குமே இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொன்னா தென் ஹவு டு தே எக்ஸிஸ்ட்? இப்போ நம்ம மெட்டல்ஸ் எடுத்துக்கிறோம். மெட்டல்ஸ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா குரூப்பிங் டுகெதர், நிறைய ஆட்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து குரூப்பிங்காக தான் இருக்கும். இதே நான் மெட்டல்ஸ் இருந்ததுன்னு சொன்னா நாம நான் மெட்டல்ல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இவங்கெல்லாம் தே டூ நாட் எக்ஸிஸ்ட் இந்த இண்டிபெண்டா சிங்கிள் ஆட்டமா அவங்க எக்ஸிஸ்ட் ஆக மாட்டாங்க. வேர் வி ஆர் கிவிங் த டயட்டாமிக் ஸ்டேட். இதே பாஸ்பரஸா இருந்தா P4ன்ற ஃபார்ம்ல கொடுக்குறோம், சல்ஃபரா இருந்தா SI ஃபார்ம்ல கொடுக்குறோம். அப்போ நான் மெட்டல்ஸும் தே டூ நாட் எக்ஸிஸ்ட் in their independent state. அப்போ இந்த மாதிரி இவங்க குரூப்பிங்காவோ அல்லது கம்பைன்டு ஸ்டேட்லயோ இருக்கணும்னா டெஃபினைட்டா அங்க ஒரு ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கணும். அந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷனை தான் நாம கெமிக்கல் பாண்ட் அப்படின்ற டேர்ம்ல சொல்றோம். அப்ப கெமிக்கல் பாண்ட்ன்றது இஸ் நத்திங் பட் அ டைப் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ். இந்த இன்டராக்ஷன்ஸ் பாண்டட் ஆட்டம்ஸ்க்கு இடையில எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால the atoms are held together. அப்ப கெமிக்கல் பாண்டை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? the interaction that exists between the atoms of the molecule. ஒரு மாலிகுல்னு எடுத்துக்கலாம் அல்லது காம்பவுண்ட்னு எடுத்துக்கலாம். காம்பவுண்ட் எடுக்கிற போது டிஃபரண்ட் டைப் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். மாலிகுல்னு சொன்னா we can have even same kind of atoms. ஹைட்ரஜன் மாலிகுல், ஆக்சிஜன் மாலிகுல்னு சொல்லலாம். இதே நான் மீத்தேன் எடுக்கிறேன் அல்லது சல்ஃபியூரிக் ஆசிட் எடுக்கிறேன்னா அங்க more than one kind of atoms இருக்கும். எப்படியா இருந்தாலும் they are termed as molecule. So இந்த மாலிகுல்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரண்ட் ஆட்டம்ஸ்க்கு இடையில ஒரு டைப் ஆஃப் இன்டராக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த interaction not only held between the atoms as well as they are holding the atoms or ions together. Okay, அப்போ நம்மளோட பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய 118 எலிமெண்ட்ஸ்ல நோபல் கேஸஸ் தவிர மற்ற அத்தனை பேருக்கும் இடையில ஏதோ டைப் ஆஃப் இன்டராக்ஷன் இருக்கு. அப்பதான் அவங்களால எக்ஸிஸ்ட் ஆக முடியும். அப்படின்னா we have to consider why that noble gases alone can exist. அவங்க மட்டும் எப்படி இண்டிபெண்டா மோனோ அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்காங்க? திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் வேலன்ஸ் ஷெல். ஸோ நோபல் கேஸஸோட வேலன்ஸ் ஷெல்ல பார்த்தோம்னா அங்க 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 8 எலக்ட்ரான்ஸ் உள்ள வேலன்ஸ் ஷெல்லை நாம ஆக்டெட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டானா 8, அதனால அந்த ஆக்டெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். இந்த இனர்ட் கேஸஸ்ல பார்த்தோம்னா we have that helium. ஹீலியம்ல மட்டும்தான் 2 எலக்ட்ரான் இருக்கும். அதர் தென் ஹீலியம் மற்ற எல்லா எலமெண்ட்லையும் பார்த்தோம்னா இனர்ட் கேஸஸ் they possess 8 electron. அப்ப ஹீலியம்க்கு 2 எலக்ட்ரான் இருக்கிறதுனால அதை நம்ம டியூப்ளெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். மற்ற ஹீலியம், நியான், ஆர்கான், புரோட்டான், xenon, radon இவங்க எல்லாத்துலயும் 8 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் ஷெல்ல இருக்கிறதுனால those are having octet structure. இப்போ நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். இந்த ஆட்டம்ஸ் ஏன் கம்பைன் ஆகணும்? சிமிலர் ஆட்டம்ஸும் கம்பைன் ஆகுது, ஈவன் டிஃபரண்ட் ஆட்டம்ஸும் கம்பைன் ஆகுது. இவங்க கம்பைன் ஆகுறதுக்கான ஒரே ரீசன் அவங்களோட வேலன்ஸ் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸை அச்சீவ் பண்ணணும். அப்ப 8 எலக்ட்ரான்ஸ் அச்சீவ் பண்ணதுன்னா they become stable. அப்போ மோனோ அட்டாமிக் இனர்ட் கேஸஸ் அவங்களுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்க இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க. அதுவும் மோனோ அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்காங்க. அப்போ மற்ற அதர் தென் தட் இனர்ட் கேஸஸ் மற்றவங்களும் என்ன செய்யறாங்க? they tend to approach the inert gas configuration. இந்த 118 எலிமெண்ட்ஸோட வேலன்ஸ் ஷெல்ல பார்த்தோம்னா where the electrons are entering to their valence shell from 1 to 8. அங்க 8ன்னு அப்ரோச் ஆகிற போது அது இனர்ட் கேஸா மாறிடும். அப்ப 1ல இருந்து 7 வரைக்கும் போற போது வேலன்ஸ் ஷெல் it becomes an incomplete valence shell-ஆ இருக்கு. அப்ப இந்த incomplete valence shell எப்படி இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷனை எடுத்துக்கும் அப்படின்னா இததான் கோசல் அண்ட் லூயி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கெமிக்கல் பாண்டிங் எப்படி இருக்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி சொன்னாங்க. So இவங்களோட டிஸ்கஷன் பேஸ்ட் ஆன் இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் ஒன்லி. இனர்ட் கேஸோட எலக்ட்ரான்
எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஹீலியம் தவிர மற்றவங்க எல்லாருக்கும் 8 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் ஷெல்ல இருந்தது. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அந்த இனட் கேஸஸ் ஸ்டெபிலிட்டியை ரீச் பண்ணிருது. ஸ்டெபிலிட்டியை ரீச் பண்றதுனால அவங்க மோனோ அட்டாமிக் கேஸஸாகவும் இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்க டு நாட் ஃபார்ம் காம்பவுண்ட், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறதும் இல்லை அப்படின்றத பார்க்குறாங்க. அப்போ அதர் தன் இனட் கேசஸ் மற்ற எலமெண்ட்டும் யாரை பார்த்து தான் போகணும்? இனட் கேஸ் கான்ஃபிகரேஷனை பார்த்து போகணும். ஏன்னா தே டு நீட் டு அட்டைன் தயர் ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்டெபிலிட்டியை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத கோசல் என்ன சொல்றாருன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் வழியா அச்சீவ் பண்ணும்னு சொல்றாரு. லூயி என்ன சொல்றாரு அப்படின்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரானை பேஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணும்னு சொல்றாரு. ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் வாட் இஸ் கோசல் அப்ரோச். இந்த கோசல் அப்ரோச் நாம டிஸ்கஸ் பண்ணோம்னா we have to consider the periodic table. நம்ம periodic table பார்த்தோம்னா highly electropositive elements are separated from highly electronegative elements by the inert gas. So let it be 18th group. இந்த 18th குரூப்லனா அடுத்து என்ன குரூப் எனக்கு வந்துரும்? ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் வரும். 18th குரூப்க்கு முன்னால யார் இருக்காங்க? 17th குரூப் இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் யாரு? மெட்டல். 17th குரூப் எலிமெண்ட் யாரு? நான் மெட்டல். சோ என்ன சொல்றோம்? பீரியாடிக் டேபிள நாம எப்படி அஸ்யூம் பண்ணலாம்? 18th குரூப் எலிமெண்ட்ஸ் ஆர் நோபல் கேஸஸ். இந்த 18th குரூப் மெட்டலையும் நான் மெட்டலையும் பிரிக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா இப்போ மெட்டல்ஸ் என்ன பண்ணும்? they can able to donate the electron. எலக்ட்ரானை டொனேட் பண்ற போது they do achieve their inert gas configuration. நான் மெட்டல் என்ன செய்யும்? they can able to accept the electron. அப்ப எலக்ட்ரானை கெயின் பண்ணும். எலக்ட்ரானை கெயின் பண்ணி தன்னோட வேலன்ஷியல் எலக்ட்ரானை 8ஆ மாத்திக்கும். இத நாம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ல அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு டிஸ்கஸ் பண்ணோம். சோ அதே கண்டிஷனை தான் இங்க கோசல் அப்ரோச்ல கொண்டுட்டு வரோம். அப்ப இங்க ஒரு மெட்டல் எலக்ட்ரானை லூஸ் பண்ணி it can attain the valence shell of 8 electron. அதே போல நான் மெட்டல் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை கெயின் பண்ணி தன்னோட வேலன்ஸ் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கும். அப்ப இங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது. யாருடைய வேலன்ஸ் ஷெல் 1 or 2 எலக்ட்ரானை வச்சிருக்கோ அவங்க ரெடி டு லூஸ் த எலக்ட்ரான். யாருடைய வேலன்ஸ் ஷெல் about 5, 6, 7 எலக்ட்ரானை வச்சிருக்காங்களோ அவங்க they ready to gain the electron. so மெட்டல்ஸ்ல பார்த்தோம்னாலே மெட்டலோட வேலன்ஸ் ஷெல் 1, 2, 3 இவ்ளோ எலக்ட்ரானை பிரசன்ட் பண்ணிருக்கும். நான் மெட்டல்ல பார்த்தோம்னா 5, 6, 7 அப்படின்னு வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் போகும். இது ரெண்டு பேருக்கு நடுவுல யார் இருப்பாங்கன்னா 14th குரூப் எலிமெண்ட் இருக்கும். அங்க வேலன்ஸ் ஷெல்ல 4 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இந்த மெட்டல் அப் டு 3 எலக்ட்ரான் வரைக்கும் லூஸ் பண்ணலாம். நான் மெட்டல் அப் டு 3 எலக்ட்ரான் வரைக்கும் கெயின் பண்ணலாம். சோ அந்த கான்செப்டை இப்ப நம்ம எடுத்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் யார் எடுத்துக்கலாம்? that is sodium. so we can take sodium from first group. first group ன்றபோது அதோட வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? only 1 electron that contains. அப்ப சோடியமோட அட்டாமிக் நம்பர் it is 11. அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதனுடைய inert gas configuration நியான் எடுத்துக்கிட்டு third ஷெல்ல ஒரு எலக்ட்ரானை வச்சிருக்கோம். அப்ப 3s1 ன்னு பிரசன்ட் ஆகி இருக்கும். அப்போ we can write sodium 2,8,1 that changes to Na plus by the loss of 1 electron. அப்ப இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்போ சோடியம் பிளஸ்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8 ன்னு வந்துடும். இப்போ நாம 17th குரூப் எலிமெண்ட் எடுத்துப்போம். 17th குரூப்ல யார் இருப்பாங்க? ஹாலோஜன்ஸ். ஹாலோஜன்ஸ்ல let us take chlorine. chlorine எடுத்தோம்னா chlorineோட அட்டாமிக் நம்பர் 17. ஏன்னா சோடியமும் குளோரினும் சேம் பீரியட் எலிமெண்ட். அப்ப இதுவும் நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சிருக்கும். வேலன்ஸ் ஷெல்க்கு போனோம்னா அங்க 3s2 3p5 ன்னு வேலன்ஸ் ஷெல் இருக்கும். அப்ப வேலன்ஸ் ஷெல்ல டோட்டலா குளோரின் கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 5 + 2 7 இருக்கு. அப்ப இந்த 7 8ஆ மாறுறதுக்கு குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் வேணும். இதே சோடியம்க்கு போனோம்னா இந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா அது நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எடுத்துக்கும். இதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து Na+ஆ மாறுது. குளோரின் 2,8,7 அது ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி Cl- மாறுது. அப்ப குளோரைடோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,8 ன்னு மாறிடும்.
இந்த 2,8,8ன்றது 18. அப்ப யாரோட இனட் கேஸ் கான்ஃபிகரேஷன் எடுக்குது? ஆர்கானோட இனட் கேஸ் கான்ஃபிகரேஷனை எடுத்துக்குது. So this is what Kosal approach. அப்ப Kosal approach படி the compounds are formed because of the transfer of electron. Transfer of electron எப்படி இருக்கணும்? metals electron லூஸ் பண்ணும், நான் metal electron gain பண்ணும். இந்த transfer of electron as per the demand of valence shell அத பொறுத்து தான் இருக்கும். suppose calcium chloride எடுப்போம், sodium chloride எடுத்த போது அங்க transfer of electron 1 only. இப்ப calcium chloride எடுத்தோம்னா கால்சியமோட அட்டாமிக் நம்பர் 20. அப்ப இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் with 4s2 4s ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரானை வச்சிருக்கோம். அப்ப we can write calcium 2,8,8,2. இப்போ கால்சியம் ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அச்சீவ் பண்ணனும்னா it has to lose 2 electron. அப்ப கால்சியம் 2 பிளஸ் ஆகும், மாறிடும், it gives 2 electron. இத நான் குளோரின் எடுத்தேன்னு சொன்னா குளோரினுக்கு it require only 1 electron. அப்ப குளோரின் that gains 1 electron to form Cl minus. அப்ப குளோரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,8 னு போகும். there it achieves ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பட் கால்சியம் 2 எலக்ட்ரானை கொடுக்குது, ஆனா குளோரினுக்கு 1 எலக்ட்ரான் தான் வேணும். அப்ப கால்சியமோட வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ண இன்னும் ஒரு குளோரின் தேவைப்படும். இததான் டிமாண்ட் ஆஃப் தி வேலன்ஷியல் எலக்ட்ரான் சொல்றோம். அப்ப கால்சியம் 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதுன்னா கண்டிப்பா கால்சியம் 2+ அயான் it has to combine with 2 chloride ion. அப்ப என்ன செய்யணும்? we have to take 2 times of chlorine and hence it accept the 2 electron, so it becomes 2 minus னு வந்துரும். அப்ப இவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்த்தோம்னா Ca2+ இருக்கும், இந்த Ca2+ ஓட Cl இருக்கும். இந்த Cl ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு fully filled ஆகி ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எடுத்திருக்கும். அப்ப this is Ca2+ Cl minus, this is what we have CaCl2. இததான் நாம கம்பைனிங் கெபாசிட்டின்னு சொல்றோம். அல்லது ஒரு காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்டோட சார்ஜஸ் பார்த்தோம்னு சொன்னா அது ஈக்குவலா இருக்கணும். So this is what the formation of calcium chloride. Now we can find aluminum chloride. அலுமினியம் எடுத்தோம்னா அலுமினியம் அட்டாமிக் நம்பர் 13 2,8,3 னு வரும். அப்ப அலுமினியம் it has to lose 3 electron to become Al3+. அப்போ அலுமினியம் 3+ அயானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8. சோ அலுமினியம் எத்தனை எலக்ட்ரானை கொடுத்திருக்கு? 3 எலக்ட்ரான்ஸ் கொடுத்திருக்கு. அப்ப இந்த 3 எலக்ட்ரான்ஸையும் யார் ரிசீவ் பண்ணனும்? குளோரின். அப்ப எத்தனை குளோரைடு நாம எடுக்கணும்? 3 times குளோரைடு எடுக்கணும். so we can write 3Cl 2,8,7 that accepts 3 electrons, so it becomes 3Cl minus 2,8,8. இப்ப அலுமினியம் குளோரைடோட ஃபார்முலா எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? this is Al3+. இது கூட எத்தனை குளோரைடு அயான் இருக்கு? 3 குளோரைடு அயான்ஸ். so we have to write Cl minus Cl minus Cl minus. so இந்த மைனஸ்ன்றது அலுமினியமோட வேலன்சி 3+, ஆனா குளோரைடோட வேலன்சி எத்தனை தான்? 1 தான். அப்புறம் ஏன் 3 குளோரைட்ஸ் வருது? to satisfy the valency of aluminum. அதனால தான் குளோரைடு 3 times வருது. அப்ப இங்க இவங்களோட வேலன்சி வேரி ஆனதுன்னு சொன்னா ஒரு மெட்டலோட டிமாண்ட பொறுத்தோ அல்லது நான் மெட்டலோட டிமாண்ட பொறுத்தோ அங்க கம்பைனிங் கெபாசிட்டியும் வேரி ஆகும். அப்போ நாம 3 காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். ஒன்னு சோடியம் குளோரைட், the other one is calcium chloride, the third one is aluminum chloride. இப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா குளோரைடோட வேலன்சி எல்லாருக்குமே எத்தனை தான்? 1 தான். ஆனா சோடியம் கால்சியம் அலுமினியம் போறபோது சோடியம்க்கு வேலன்சி 1, கால்சியம்க்கு வேலன்சி 2, அலுமினியம்க்கு வேலன்சி 3 அப்படினு பார்க்கிறோம். இந்த கேसेस எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா இந்த எலிமெண்ட் என்ன மாதிரி இருக்கு? அலுமினியம் கேட்டயானா இருக்கு, குளோரைடு என்னவா இருக்கு? ஆனயானா இருக்கு. அப்ப ஆப்போசிட்லி சார்ஜ்டு அயான்ஸ் அவங்களுக்கு இடையில எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்சஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா these are charged particles. அப்ப charged particles இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். so because of the oppositely charged one,
The ions, they are held together by the electrostatic forces of attraction. Such chemical bond is said to be electrovalent bond. அப்ப electrovalent bond na என்ன சொல்லலாம்? It is the bond formed as a result of the electrostatic forces of attraction between the positive and negative ions termed as electrovalent bond. இந்த electrovalent bond க்கு இன்னொரு நேமும் இருக்கு, that is ionic bond. ஏன் இது ionic bond னு சொல்றோம்னா இந்த காம்பவுண்ட்ல கம்பைன் ஆகி இருக்கக்கூடிய எலிமெண்ட் அதனுடைய அயானிக் ஸ்டேட்ல தான் இருக்கும், அதனால that can also be termed as ionic bond. The next one, Lewis approach. கோசல் என்ன சொன்னாரு? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் சொன்னாரு. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் வர்றதுனால பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயானும் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானும் வரும். அப்ப ஆப்போசிட்லி சார்ஜ்டு அயான்ஸ்க்கு இடையில ஒரு ஃபோர்சஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வரும், அதை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்சஸ்னு சொன்னாரு. அந்த காம்பவுண்டை எலக்ட்ரோவேலன்ட் காம்பவுண்ட்னு சொல்லிட்டாரு. பட் லூயி அப்ரோச் போடும்போது இவரு ஒரு நான் மெட்டலை பார்க்குறாரு. நான் மெட்டல்ல எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கு? ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா இட் ஹாஸ் ஒன்லி 1 எலக்ட்ரான். ஆக்சிஜன் எடுத்துட்டோம்னா இட் ஹாஸ் 2,6 வேலன்ஸ் ஷெல்ல 6 எலக்ட்ரான் இருக்கு. ஹாலோஜன் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஹாலோஜனோட வேலன்ஸ் ஷெல்லையும் 7 எலக்ட்ரான் தான் இருக்கும், அங்க ஒரு எலக்ட்ரான் தேவைப்படும். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா இந்த ஆட்டம்ஸ் நான் மெட்டல் அவங்களுக்கு இடையில எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா that can able to form a chemical bond அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், குளோரின், ஆக்சிஜன், நைட்ரஜன் டயட்டாமிக் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறோம். how these diatomic molecules are formed? இப்போ நான் ஹைட்ரஜன் எடுக்கிறேன். ஹைட்ரஜன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல ஒரே ஒரு எலக்ட்ரானை வச்சிருக்கோம். The other hydrogen also it has only 1 electron. அப்ப இந்த ஹைட்ரஜனுக்கு வேலன்ஸ் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் வேணும், அப்பதான் அது ஹீலியமோட டியூப்ளெட் ஸ்ட்ரக்சரை அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்னா the hydrogen it can share its electron with its own atom. அப்ப எலக்ட்ரானை ஷேர் பண்ற போது that makes molecule H2 னு ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டாலும் the hydrogen it has its 2 electron in its valence shell. இந்த ஹைட்ரஜனை பார்த்தாலும் that makes its 2 electron in its valence shell. அப்போ இந்த ஹைட்ரஜன் மாலிகுல்ல இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்க்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 னு மாறும். அப்ப இந்த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கம்பைன் ஆகி இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டம்ஸ்க்கும் காமனா இருக்கிறதுனால இது அவங்களோட வேலன்ஷியல் எலக்ட்ரானை ஃபுல்ஃபில் பண்ணும். அப்ப this hydrogen it achieves 1s2, this hydrogen also achieves 1s2. அப்ப இந்த 1s2 கான்ஃபிகரேஷன் யாரோடதுன்னா ஹீலியமோடது. இத நாம என்ன ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்? டியூப்ளெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அப்ப இங்க ஹைட்ரஜன் மாலிகுல் அத நான் ரெப்ரசன்ட் பண்ணனும்னா I can represent like this. H சிங்கிள் பாண்ட் H ன்னு கொடுக்கிறேன். இந்த சிங்கிள் பாண்ட் எதை மீன் பண்ணும்? because of the mutual sharing. மியூச்சுவல்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை ஷேர் பண்ணி ஒரு கெமிக்கல் பாண்ட கொடுக்கிறது. அப்போ லூயி அப்ரோச் என்னன்னு சொல்லலாம்? atoms that approach the stable inert gas configuration. அப்ப இத மாதிரி அவங்க மியூச்சுவலா எலக்ட்ரானை ஷேர் பண்ற போது அதுல இன்வால்வ் ஆகக்கூடிய பாண்டட் ஆட்டம்ஸ் ஒவ்வொருத்தருமே ஸ்டேபிள் இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷனை அச்சீவ் பண்ணுவாங்க. அதை நாம என்ன சொல்றோம்? கான்ஃபிகரேஷன் பை மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் அமங் த பாண்டட் ஆட்டம்ஸ். சோ இங்க வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் ஷேரிங்ல இன்வால்வ் ஆகணும். Other than valence electron, the nucleus and the rest of the shell, அதை நம்ம core அப்படின்னு சொல்லுவோம். அந்த core is well protected, அது stable. அதனால core எப்பவுமே டிஸ்டர்ப் ஆகாது. Only valence electron மட்டும்தான் ஒரு chemical reactionsலையும் டேக் பார்ட் பண்ணும். அதே போல தன்னை ஒரு மாலிகுலா மாத்திக்கணும்னாலும் வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். அப்ப இங்க ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் that makes a duplet structure. இப்போ நான் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இவங்க எல்லாருக்கும் நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். எழுதுனேனா I can find out how many electrons are there in its valence shell. இப்போ எலிமெண்ட்டை நாம வேலன்ஸ் எலக்ட்ரானை மட்டுமே யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணனும்னா we can take the second period element. Second period elementல we have lithium, barium, boron, carbon, nitrogen, oxygen and fluorine. Okay? இப்போ இது செகண்ட் பீரியட் எலிமெண்ட். செகண்ட் பீரியட்ல இட் பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் குரூப். ஃபர்ஸ்ட் குரூப்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும் வேலன்ஸ் ஷெல்ல.
Beryllium, it belongs to second group. Second group na valence shell electron la 2 இருக்கும். Boron, it belongs to 13th group. 13th group ன்ற போது D block element 10 member இருப்பாங்க, அவங்கள less பண்ணனும். அப்ப valence shell ல 3 electron தான் இருக்கும். So those valence shell electrons are represented as 1 2 3. Carbon 14th groupல இருக்கும். once again 10 less பண்ணுங்க. அப்ப valence shell ல 4 electron இருக்கும். அப்ப 4 electron dot கொடுத்தாச்சு. இப்ப நைட்ரஜனுக்கு போறேன். நைட்ரஜன் 15th group. 15th group அப்படின்ற போது 10 less பண்ணோம்னா 5. அப்போ 5 valence electron இருக்கும். அப்ப நான் 4 வரைக்கும் என்ன பண்ணிட்டேன்? single டாட்டா ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். 5 வர்ற போது என்ன பண்ணணும் அப்படின்னா one of the electron pair கொடுக்கணும். அப்ப I can take one pair. Then rest 1 2 3. இப்போ 2 plus 3 5 னு மாறிடும். இது valence shell electron. அப்ப நைட்ரஜனோட valence shell electronல 5 இருக்கு. அந்த 5 நான் இப்படி single டாட்டா கொடுக்க கூடாது. up to 4 வரைக்கும் நான் single dot கொடுத்து valence shell electron fill பண்ணலாம். 4க்கு மேல போற போது அங்க எலக்ட்ரானை நாம grouping பண்றோம். அப்ப 2 plus 3 5 னு எடுக்கிறோம். இதே ஆக்ஸிஜன் போனோம்னா 16th group. அப்ப 6 எலக்ட்ரான் valence shellல இருக்கும். அப்ப 1 2 remaining 4 எலக்ட்ரான் கொடுக்கணும். அப்ப இது ஒரு pair, இது ஒரு pair. அப்ப 2 4 5 6 னு மாறிடும். 17th groupல fluorineக்கு 7 valence electron. அப்ப இங்க ஒரு எலக்ட்ரான் 7th எலக்ட்ரான் 1 2 3 4 5 6 7 னு மாறிடும். fluorineக்கு அடுத்து யார் இருப்பா? நியான். நியானோட valence shellல 8 electrons இருக்கும். அப்ப 8 electrons ஐ நாம எப்படி எடுக்கணும்? 2 2 ஆ எடுக்கணும். அப்ப 2 4 6 8 னு வந்துரும். அப்ப ஒரு எலிமெண்ட்க்கு எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா எழுதணும்னா up to 4 வரைக்கும் சிங்கிள் டாட்ஸ் தான் பிளேஸ் பண்ணணும். 4க்கு மேல valence electron போனதுனா அதை என்ன பண்ணணும்? அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை பொறுத்து ஒரு pair with the 3 dot இருக்கணும். 6 ஆ இருந்ததுனா 2 pair with the 2 dot இருக்கணும். அதே 7 ஆ இருந்ததுனா valence shellல 3 pair with 1 dot இருக்கணும். அதே 8 ஆ இருந்ததுனா 4 பேருமே pair ஆ தான் இருக்கணும். So the number of electrons around the atom அத நாம group valence electron னு சொல்லுவோம். This is what Lewis approach. Octet rule. Octet rule, it is also known as electronic theory of chemical bonding. So ஒவ்வொரு elementum they tend to lose their electron or gain their electron or can share their valence electron. So each element ஒவ்வொருத்தரும் தன்னோட valence shellல 8 electrons achieve பண்றதுக்காக they can transfer the valence electron or they can share the valence electron. அப்ப either by sharing of electron or by transfer of electron அங்க இன்வால்வ் ஆகக்கூடிய ஆட்டம்ஸ் என்ன பண்ணும்? அதோட valence shellல 8 electrons achieve பண்ணும். அப்ப 8 electrons achieve பண்றதுக்கு they ready to lose or gain or to share the electron. அததான் நம்ம octet rule வழியா சொல்றோம். So according to this, atoms can combine either by transfer of valence electron. Atoms combine ஆற போது ஒன்னு valence electron transfer பண்ணலாம் or by sharing of valence electron அல்லது மியூச்சுவலா ஷேர் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த ரெண்டு process நடக்குது? This is because in order to have an octet in their valence shell. அதோட valence shellல 8 electron achieve பண்றதுக்காக தான் combine ஆகக்கூடிய bonded atoms they can either share the electron or transfer the electron. This is known as octet rule. The next one, covalent bond. Lewis Langmuir theory. Lewis theory படி Lewis approachல என்ன சொன்னோம்? எலமெண்டோட எலக்ட்ரான் டாட்ஸ் கொடுக்கிறோம், valence shell electron. அந்த valence shell electron நாம கொடுக்கிற போது அது 1ல இருந்து 8 வரைக்கும் போகுது. இப்போ இந்த 8 அப்படின்ற போது that attains that cubical structure. அப்ப இவர் என்ன அசியூம் பண்றாருன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் 8 எலக்ட்ரான்ஸை தன்னோட ஆக்டெட் ஸ்ட்ரக்சர்ல அச்சீவ் பண்ற போது that attains that cubical structure னு சொல்றாரு. cubical structure னு ஏன் சொல்றோம்? ஒரு கியூபுக்கு 8 கார்னர்ஸ் இருக்கும். அந்த 8 கார்னர்ஸ்லயும் அந்த valence shell எலக்ட்ரான் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா that makes its cubical structure அப்படின்றது லூயியோட ஐடியா. இந்த ஐடியாவை லாங்மியர் என்ன பண்றாருன்னா அபண்டன்ட் பண்றாரு. எல்லா எலிமெண்ட்டுமே தன்னோட valence shellல 8 எலக்ட்ரான் எடுக்கிற போது எல்லாருக்கும் ஒரே ஷேப் கிடைச்சிரும்.
அது cubical ஷேப்னு மாறும். பட் இந்த மாதிரி வராது அப்படின்றத யார் எடுத்துக்கிறா? லாங்மியூர் லூயியோட அப்ரோச்சை ஸ்டடி பண்ணி அதை ரீஃபைன் பண்றாரு. அப்பதான் he introduced the term covalent bond. So Louis Langmuir theory that can be well understood by taking chlorine molecule. Chlorine molecule எடுத்தோம்னா chlorineோட atomic number 17. இந்த 17ன்ற போது it has 2,8,7. This is what its electronic configuration. இந்த electronic configurationல core பாத்தீங்கன்னா you can find 2,8. அப்ப இந்த 2,8 நியானோட கோரை எடுத்திருக்கோம். அப்ப வேலன்ஷியல் எலக்ட்ரானை மட்டும்தான் நாம எடுத்துக்கணும். அப்ப குளோரினோட வேலன்ஷியல் எலக்ட்ரான் that can be given neon followed by 3s2 3p5 னு இருக்கும். இந்த 3s ஆர்பிட்டல்ல it has 2 electron. 3p5 ல போடுனா it has 5 electron. அப்ப இந்த 7 எலக்ட்ரானை நாம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும்? டாட்ஸ் ஆ ரெப்ரசன்ட் பண்ணனும். So we can represent chlorine. It has 7 electron in its valence shell. So ஒரு pair எடுத்துக்கிறோம், அடுத்த pair எடுக்கிறோம், third pair எடுக்கிறோம், then fourth ஒரு single electron கொடுக்கிறோம். இது நமக்கு chlorine atom. இதே போல we have to take the another chlorine. இங்கேயும் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? valence shell 7 electron. அப்ப we can write 1 2 3 4 5 6 7. அப்ப இங்க நம்ம லூயி டாட் ஸ்ட்ரக்சரை தான் ஃபாலோ பண்றோம், குரூப்பிங் கரெக்ட்டா பண்றோம். அப்ப ஒரு எலக்ட்ரான் ஆட் எலக்ட்ரானா இருக்கு. அப்ப this is another chlorine atom. இப்ப இந்த ரெண்டு குளோரின் ஆட்டமும் கம்பைன் ஆனாங்கன்னா we will get chlorine molecule Cl2 கிடைக்கும். அப்ப இது கம்பைன் ஆகணும்னா it has to share its this single electron. அப்ப ரெண்டு குளோரின் ஆட்டம்ல இருக்கக்கூடிய ஆட் எலக்ட்ரான் it shares among the chlorine atoms. So this is chlorine. அப்ப இந்த shared pair we are presenting in between of bonded atom. இது இல்லாம குளோரினை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? We have 3 pairs of electron. That 3 pairs of electron also given. இப்போ நாம இத பார்த்தோம்னா we can have chlorine single bond. ஏன் single bond கொடுத்திருக்கோம்னா they share only one electron among themselves. mutually ஒரு எலக்ட்ரானை தான் ஷேர் பண்றாங்க. அப்ப that makes Cl single bond கொடுக்குது. அப்ப குளோரினை சுத்தி ஆக்சுவலா எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? வேலன்ஸ் ஷெல்ல 7 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இந்த குளோரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,8. இந்த குளோரின் எடுத்தாலும் 2,8,8. அப்ப குளோரின் ஆட்டமா இருக்கிற போது நியான்ற கோர் வச்சிருந்தது. இப்போ குளோரின் மாலிகுலா மாறவும் both of the chlorine atom they attain the electronic configuration of argon. அப்ப இங்க ஷேரிங் நடந்திருக்கிறது சிங்கிள், ஒரே ஒரு பேர் எலக்ட்ரான் தான் ரெண்டு பேருக்கும் நடுவுல ஷேர் ஆகிருக்கு. அப்ப ஒரு சிங்கிள் பேர் ஆஃப் எலக்ட்ரான் bonded atoms க்கு இடையில இருந்ததுன்னா that is said to be single covalent bond. So இந்த டாட்டை நம்ம எலக்ட்ரான் எடுத்துக்கிறோம். ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுற போது இன்வால்வ் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஆட்டம்ஸும் அட்லீஸ்ட் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணணும். அந்த ஷேர் பண்ற எலக்ட்ரானை பாண்டட் ஆட்டம்ஸ்க்கு இடையில ரெப்ரசன்ட் பண்ணணும். அதர் பேலன்ஸ் எலக்ட்ரானை அந்த ஆட்டம்ஸை சுத்தி வெளியில கொடுக்கணும். அப்ப டோட்டலா எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ற போது we have to take the shared pair of electron along with its group balance. அப்படி எடுத்தோம்னா தான் அவங்களோட ஆக்டெட் ஸ்ட்ரக்சரை அப்ரோச் பண்ண முடியும். So that's why we are having chlorine molecule in which both the chlorine atom approaches the argon inert gas configuration. Okay, இங்க ஒரு single pair வந்ததனால we are saying single covalent bond. ஒருவேளை கார்பன் டை ஆக்சைடை எடுத்துப்போம். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டோம்னா கார்பன் is the atom. It has valence electron எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். ஆக்சிஜனை சுத்தி வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 இருக்கும். அப்ப we can represent 1 2 3 4 5 6. இந்த ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 5 6. கார்பனை எடுக்கிற போது I am representing like this. ஏனா கார்பனுக்கு 4 எலக்ட்ரான் வேணும், 4 more எலக்ட்ரான். ஏனா கார்பனை சுத்தி just we have only 4. இப்போ ஆக்சிஜனுக்கு 2 more எலக்ட்ரான் வேணும். ஏனா ஆக்சிஜனை சுத்தி 6 தான் இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? ஆக்சிஜனும் கார்பனும் they have to share 2 pairs of electron. அப்ப this makes oxygen and this makes oxygen and here carbon that makes. இதுல போனோம்னா we are finding carbon
அப்ப இங்க கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில ஷேர் பண்ணிக்கிறவங்க 2 shared pairs of electron இருக்கு. So we can represent the structure of carbon dioxide like this. So they make a double bond between carbon and oxygen. இங்க கார்பன் தன்னோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாரையுமே ஆக்சிஜனோட ஷேர் பண்ணிடுச்சு. பட் ஆக்சிஜனுக்கு வெளியில எத்தனை unshared pair of electron இருக்கு? 2 unshared pairs of electrons are there that can be represented like this. So in carbon dioxide molecule, the oxygen it achieves neon electronic configuration. இந்த ஆக்சிஜனும் நியான், கார்பனை எடுத்துக்கிட்டாலும் நியான். ஏன்னா கார்பனுக்கு 2,8 னு மாறும், ஆக்சிஜன் 2,8, this oxygen also 2,8 னு மாறும். அப்ப இன்வால்வ் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஆட்டம்ஸும் அந்த மாலிகுல்ல inert gas configuration அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இங்க கார்பனும் ஆக்சிஜனும் 2 pairs of electron ஷேர் பண்ணதுனால this bond is said to be double covalent bond. Let us take the other example, nitrogen. Nitrogen oda valence shell electron we can write it as nitrogen 7. அப்ப இது helium ஓட duplet structure 2s2 2p3 அப்படிங்கற valence shell electron ஐ வச்சிருக்கோம். அப்ப இந்த valence electron மட்டும் எடுத்தோம்னா we can write nitrogen and one more nitrogen. So valence electron represent பண்ணோம்னா 2s orbital ஒரு 2 electron, இந்த nitrogen 8 electron மாறுறதுக்கு it requires 3 more electron. அப்ப 3 electronையும் என்ன பண்ணணும், இந்த nitrogen atom share பண்ணிக்கணும். அப்ப this is nitrogen and this nitrogen they can share all the 3 electrons among themselves. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும் நமக்கு, we can have nitrogen nitrogen triple bond ஃபார்ம் ஆகும். So nitrogen that shares all the 3 pairs of electron. இவங்க ரெண்டு பேருமே எலக்ட்ரானை ஷேர் பண்றதுனால we are getting நைட்ரஜனுக்கு ரெண்டு பக்கமும் 2 electrons இருக்கு. அப்ப இத நீங்க பாத்தீங்கன்னா 6 plus 2 8, இந்த நைட்ரஜன் பார்த்தாலும் that makes 6 plus 2 8. அப்ப நைட்ரஜன் that also achieves the electronic configuration of neon. பட் எத்தனை எலக்ட்ரான் பேர் அவங்க கிட்ட இருக்கு, 3 electron pair 1 2 3. அப்ப ஒவ்வொரு பேரும் ஒரு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணதுனா அப்ப எத்தனை பாண்ட் இருக்கும், 3 bonds இருக்கும். So it is said to be nitrogen nitrogen triple covalent bond. அப்ப covalent bondன்றது சிங்கிளாவும் இருக்கலாம், டபுளாவும் இருக்கலாம், ட்ரிபிளாவும் இருக்கலாம். இத நாம மல்டிபிள் பாண்ட்னு சொல்றோம். So when combining atoms share 3 pairs of electron அப்படினா then the bond is said to be triple covalent bond. At the same time இங்க போனோம்னா so here we can write when combining atoms sharing 2 pairs of electron among themselves அப்படினா that is said to be double covalent bond. அப்ப single pair இருந்ததுனா that is said to be single covalent bond. This theory explains how a covalent bond is formed between the combining atom. அதே போல covalent bond சிங்கிளாவும் இருக்கலாம், multiple bond-ஆவும் இருக்கலாம்ன்றதை explain பண்றது Louis Langmuir theory. The next one, Louis representation of molecules. It can provide a picture of bonding ஒரு மாலிகுல்ஸ்ல அல்லது ஒரு காம்பவுண்ட்ல ஆர் ஈவன் அயான்ஸ்ல எந்த மாதிரி எலக்ட்ரான் bonded atoms-க்கு இடையில டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கு in terms of எது வழியா அவங்க எப்படி எலக்ட்ரானை வேலன்ஸ் எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிறாங்க அதை பேஸ் பண்ணியும் அப்படி ஷேர் பண்ணிக்கிறதுனால அங்க இன்வால்வ் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஆட்டம்ஸும் எப்படி அவங்க ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் அச்சீவ் பண்றாங்க அதை பத்தி சொல்றதுதான் லூயிஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். Let us take hydrogen molecule. So hydrogen molecule எடுத்தோம்னா it has 2 hydrogen atom. Hydrogen, each hydrogen they have 1 electron in its valence shell. About both the hydrogen they are sharing its 1 electron to form hydrogen molecule. So that makes H2. அப்ப இங்க single covalent bond இருக்கு. Oxygen எடுத்தோம்னா we have to write oxygen, it has
6 electron in its valence shell. அந்த 6 electron நாம distribute பண்ற போது each oxygen should get 8 electron. அதுக்கு தகுந்தா போல distribute பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 6. அதே போல இங்க கொடுத்தோம்னா 1 2 3 4 5 6. இப்ப பாருங்க ஆக்ஸிஜனுக்கு இடையில ரெண்டு pairs of electron இருக்கு. ஆக்ஸிஜனை சுத்தி வெளியில பார்த்தோம்னா 2 more pairs of electron இருக்கு. அப்ப இந்த மாலிகுலை நான் ரெப்ரசன்ட் பண்ற போது ஷேரிங்க்கு தேவையான எலக்ட்ரான் போக rest of the electron வெளியில இருக்கு. For example, let us share only one electron. அப்ப இங்க ஒரு எலக்ட்ரான் தனியா இருக்கும் ஆக்ஸிஜன் கிட்ட. இப்ப இந்த ஆக்ஸிஜன் எடுத்தனா 2 4 6 7 தான் கிடைக்கும். அதே போல இந்த ஆக்ஸிஜன் எடுத்தாலும் 2 4 6 7 தான் கிடைக்கும். அப்ப இந்த ஆக்ஸிஜனுக்கு எலக்ட்ரான் 8 ஆ மாறணும்னா it needs one more pair of electron. அதனால தான் இந்த எலக்ட்ரானை நாம we are keeping like this. அப்ப இப்ப பார்த்தோம்னா இந்த ஆக்ஸிஜனுக்கும் 8 எலக்ட்ரான் வந்துரும், இந்த ஆக்ஸிஜனுக்கும் 8 எலக்ட்ரான் வந்துரும். அப்போ எலக்ட்ரானை ஷேர் பண்ற போது அந்த each atom 8 electrons achieve பண்றதுக்கு தகுந்தா போல அங்க எலக்ட்ரான்ஸ் நாம கொடுக்கணும். Remaining electron, for example, both the oxygen they have two unshared pair of electron. இவங்க ஷேரிங்ல இன்வால்வ் ஆகல, ஆனாலும் அவங்கள அந்த ஆட்டம்ஸ்க்கு வெளியில நாம ரெப்ரசன்ட் பண்ணணும். So we can write the structure of oxygen as O O. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அது இல்லாம வெளியில both the oxygen it has two unshared pair of electron. So this is what the Lewis representation. அப்ப Lewis representation எழுதுற போது sharing pairs of electron இருக்கணும், அதோட unshared electronையும் வைக்கணும். அப்பதான் அங்க octet rule satisfy பண்ண முடியும். The next one we can take ammonia. அம்மோனியா எடுத்தோம்னா NH3. நைட்ரஜனோட வேலன்ஸ் ஷெல்ல யார் இருப்பாங்க? 5 எலக்ட்ரான் இருக்கும். இப்ப ஹைட்ரஜனுக்கு வேலன்ஸ் ஷெல்ல only 1 எலக்ட்ரான். அப்ப நைட்ரஜன் எத்தனை பேர் கூட கம்பைன் ஆகுது? 3 ஹைட்ரஜன் கூட. அப்போ ஒரு மாலிகூல் அல்லது ஒரு காம்பவுண்ட ரெப்ரசன்ட் பண்ற போது அந்த காம்பினேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மாலிகூல் ஃபார்ம் ஆகணும்னா அத பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் அதோட ஃபார்முலாவை நாம எழுத முடியும். இப்ப ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இப்ப இதுக்கு நாம என்ன பண்ணலாம்? எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதலாம். அப்ப நைட்ரஜனை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் இருப்பாங்க? 5 எலக்ட்ரான். So I can write 1 2. இத ஒரு பேரா கொடுத்துட்டேன். ரிமைனிங் 3 எலக்ட்ரான் கொடுத்துட்டேன். இப்ப எத்தனை ஹைட்ரஜன் கம்பைன் ஆகுது? 3 ஹைட்ரஜன். அப்ப each hydrogen they have to share its electron. அப்போ ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை நாம இப்படி ரெப்ரசன்ட் பண்றோம். இப்ப பாருங்க ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் வந்திருது. நைட்ரஜனை எடுத்துட்டோம்னா it achieves 8 electron. Now we can write the structure of ammonia like this. So 2 ஒரு pair இருக்கும், அது இல்லாம நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் கூட பாண்டிங்க கொடுத்திருக்கும். இது ரெப்ரசன்டேஷன். இங்க நாம எடுத்தது எல்லாமே மாலிகூல்ஸ். சப்போஸ் நான் ஒரு கேட்டையானோ ஆனையானோ எடுக்கிறேன், அமோனியம் அயான் எடுக்கலாம். அமோனியம் அயான் எடுத்தோம்னா it is NH4+. பிளஸ் சார்ஜ் எதை மீன் பண்ணும்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை மீன் பண்ணும். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரானை இதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? நைட்ரஜனுக்கு 5, ஹைட்ரஜன்ல 4 இருக்கு. 5 + 4 = 9. இப்ப இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ல இருந்து யார லெஸ் பண்ணனும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குறதனால we have to less one number from the total. அப்ப 9 - 1 = என்னன்னு மாறிடும்? 8 னு மாறும். இப்போ நாம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்? நைட்ரஜனை சுத்தி 4 பேர் இருக்காங்க. அப்ப I have to represent only 4 electron above the nitrogen. அடுத்து ஹைட்ரஜன் கொடுத்தேனா each hydrogen they can share its 1 electron to the nitrogen. அப்ப என்ன ஆகும்? we are getting. இது இல்லாம இந்த மாலிகூலுக்கு வெளியில என்ன சார்ஜ் இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ். ஏன் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்ததுன்னா ஆக்சுவலா நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, பட் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் அது லூஸ் பண்ணதுனால எத்தனை எலக்ட்ரானா மாறிடுச்சு? 4 ஆ மாறிடுச்சு. அப்ப எலக்ட்ரானை லூஸ் பண்றவங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். So we are getting the positive charge over the structure. Similarly, if we represent carbonate ion, carbonate எடுத்தோம்னா CO3 2-. இப்ப total number of electron எடுப்போம். கார்பனுக்கு total number of valence electron 4. அடுத்து ஆக்சிஜனுக்கு எடுத்தோம்னா 3 into valence electron 6. அடுத்தது இங்க எத்தனை எலக்ட்ரான் அது கெயின் பண்ணிருக்கு?
2 electrons கெயின் பண்ணிருக்கு. அப்ப இவங்க கூட நாம யார ஆட் பண்ணனும்? 2 more electron ஆட் பண்ணனும். அப்ப இதில இருந்து என்ன தெரியுது? ஒரு லூயி டாட் ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்ட் பண்ற போது கேட்டயானா இருந்ததுனா total number of positive charge அதோட total number of valence electronல இருந்து லெஸ் பண்ணனும். அதே ஆனயானா இருந்ததுனா எத்தனை நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கோ அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் அதுல இருக்கக்கூடிய கம்பைனிங் ஆட்டம்ஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரானோட ஆட் பண்ணனும். இப்போ ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 6 are 18, 18 plus 4 22, 22 plus 2 24 கிடைக்கும். இப்போ இந்த 24 எலக்ட்ரானும் அந்த கார்பனேட் மாலிகுல்ல நாம ரெப்ரசன்ட் பண்ணனும். So how we can represent? Carbon is the central atom. Let us take carbon. So oxygen, oxygen, oxygen. இப்போ ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் வெளியில 6 எலக்ட்ரான் இருக்கும். அது இல்லாம இவங்க மேல எத்தனை நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு? 2 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. இந்த 2 நெகட்டிவ் சார்ஜஸும் யார் மேல தான் வரணும்னா ஆக்சிஜன் மேல தான் வரணும். அப்ப என்ன எழுதலாம்? We can represent valence electron of carbon like this. இப்போ இந்த கார்பன் ஆக்சிஜன் கூட it has to share oxygen, it shares 2 electron with the carbon. அப்ப rest is here. இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு 8 electron satisfy ஆயிருச்சு. இப்போ இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய rest of the 2 electron நான் சிங்கிளா தான் கொடுத்திருக்கேன். ஏன்னா கார்பன் 3 ஆக்சிஜன் கூட தான் கம்பைன் ஆகுது. அப்ப என்னால இப்படி தான் இதோட skeletal structure கொடுக்க முடியும். இப்போ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும்? It has to give its electron. This oxygen also give its electron. இது இல்லாம ஆக்சிஜனை சுத்தி எத்தனை பேர் வரணும்? 7 எலக்ட்ரான் வரணும். ஆனா ஆக்சிஜனோட வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 6 பேர் தான். ஆனா நம்ம எத்தனை கொடுக்க போறோம்? 7 பேரை கொடுக்க போறோம். அப்ப 6 + 1 7. அப்ப என்ன பண்ணிருக்கு? ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. So we are writing 3 pairs of electron around this oxygen atom. இப்ப பாருங்க 2 4 6 6 plus 2 8. அதே போல இந்த ஆக்சிஜன் ஏனா 2 நெகட்டிவ் சார்ஜஸ். அப்ப இந்த ஆக்சிஜனும் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. அப்ப 6 எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணதுனால 7, கார்பன் கூட ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்றதுனால 8. So we can write 1 2 3 4 5 6 with the 2. This is what Lewis dot structure for carbonate ion. So இந்த molecules represent பண்ற போது how do we select the central atom? யூசுவலா ஒரு ஆனையானோ அல்லது ஒரு நான் மெட்டல்ஸ் ஃபார்ம் பண்ற காம்பவுண்டாவோ இருந்ததுன்னா அங்க சென்ட்ரல் ஆட்டம் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமா இருக்கணும். அது கூட ஷேர் பண்றவங்க எலக்ட்ரானை ஷேர் பண்றவங்க மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்ஸா இருக்கணும். See in this carbonate carbon is less electronegative. இது கூட 3 ஆக்சிஜன் ஷேர் பண்ணுது. 3 பேருமே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். இதே நம்ம அம்மோனியம் அயான்ல பார்த்தோம்னா it is something different. இங்க மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கும். நைட்ரஜன் is the more electronegative. ஆனா அதுதான் இங்க சென்ட்ரல் ஆட்டம். அது கூட யார் கம்பைன் ஆகுறாங்க? 4 ஹைட்ரஜன் ஆட்டம். So that makes NH4+. Similarly, we can draw the Lewis dot structure for any molecules or any compound. Only the basic information என்ன அப்படின்னா molecules பத்தின basic knowledge இருக்கணும். For example, sulfuric acid அப்படின்னு சொன்னா I should know the formula H2SO4. அடுத்து எனக்கு என்ன ஐடியா இருக்கணும்? ஹைட்ரஜன் யார் கூட பைண்ட் ஆகணும், ஆக்சிஜன் யார் கூட பைண்ட் ஆகணும்ன்ற பேசிக் நாலேஜ் இருக்கணும். அப்ப சல்ஃபியூரிக் ஆசிடை நான் ரெப்ரசன்ட் பண்ணேனா ஆக்சுவலா சல்ஃபர் இஸ் த சென்ட்ரல் ஆட்டம். அப்ப இதுக்கு வெளியில எத்தனை ஆக்சிஜன் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அது இல்லாம 2 ஹைட்ரஜன் இருக்கு. So I can represent the 4 oxygen like this. அடுத்து ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் கண்டிப்பா சல்ஃபர் கூட போக முடியாது. ஏனா சல்ஃபரை சுத்தி 4 ஆக்சிஜன் கொடுத்துட்டோம். அப்ப we have to represent hydrogen to 2 of the oxygen. அப்ப இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் கொடுத்தாச்சு. Now we can fill first of all the electron of hydrogen. அப்ப ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை கொடுத்துட்டோம். சல்ஃபருக்கு எடுத்தோம்னா சல்ஃபரை சுத்தி 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் லைக் ஆக்சிஜன். ஏனா சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேம் ஃபேமிலி. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஆக்சிஜன் இந்த சல்ஃபர் கூட ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும் and இந்த ஆக்சிஜன் சல்ஃபர் கூட ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜன் கூட ஒரு எலக்ட்ரான் and this also it shares like this. ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்களை நாம கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ இந்த சல்ஃபரோட எலக்ட்ரானை
எடுத்தோம்னா சல்ஃபரோட வேலன்ஸ் ஷெல்ல 6 இருக்கும். அப்போ one of the electron for this oxygen, one more electron to this oxygen. See that? இந்த பக்கம் நம்ம ஆக்சிஜனை ஃபில் பண்ணியிருக்கோம், சல்ஃபரை ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அப்ப சல்ஃபர்ல 2 எலக்ட்ரான் போக ரிமைனிங் 4 more. அவங்கள நாம குரூப்பா எழுதுறோம். This is 2, this is 2. இப்ப வெளியில இருக்கிற ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. அப்ப அந்த 6 எப்படி எழுதலாம்? 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. இப்ப இதோட ஸ்ட்ரக்சரை எழுதுங்க. You can have H O S double bond O double bond O OH. So இததான் நாம skeletal structure னு சொல்றோம். இந்த skeletal structure பத்தின basic information இருந்ததுனா we can fulfill their valence electron in order to get 8 in its valence shell. அப்ப இவங்களுக்கு எடுத்தோம்னா ஆக்சிஜனுக்கு ரிமைனிங் 4 electron இருக்கும், இந்த ஆக்சிஜனுக்கும் ரிமைனிங் 4 electron. So we can represent such a way. So this is what a Lewis dot structure for sulfuric acid. So இதே போல எந்த காம்பவுண்ட கொடுத்தாலும் we can able to write Lewis dot structure. That's all Lewis representation of molecules. Okay students, let us close our today's session. Next session same chapter நாம continue பண்ணுவோம். Until then, bye bye.